Taste the Daily. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் செயலற்ற 4 ஆண்டுகளில் நடைபெற்ற அவலட்சணங்கள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பட்டியலிட்டுள்ளார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியை ஆளும் கட்சியினர் புகழ்ந்தாலும் நிர்வாக திறமையற்ற ஆட்சி என பொதுமக்கள் விமர்சிப்பதாக அவர் நினைவு கூர்ந்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், விடியா திமுக ஆட்சியை ஸ்டாலின் மாடல் ஆட்சி என்று ஆளும் கட்சியினர் புகழ்ந்தாலும் நிர்வாகத்திறமையற்ற ஆட்சி, நிதி பற்றாக்குறை, கடன் வாங்குவதில் முதலிடம், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப்பொருள் கேந்திரமாக மாறிய தமிழ்நாடு, தினசரி கொலைகள் ஆகியவற்றால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதை பொதுமக்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் என்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதி நிலைமை மிகவும் கவலைக்குரியதாக உள்ளதாகவும் மாநில அரசின் கடன் சுமை அதிகரித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ள கழக பொதுச் செயலாளர், கடன் வாங்குவதில் முதன்மை மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். மத்திய அரசிடமிருந்து நிதி பெறுவதில் தாமதம், உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீட்டில் குறைபாடு ஆகியவை மாநில வளர்ச்சியை பெரிதும் பாதித்துள்ளதாகவும், அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை என்று வாய்ஜாலம் பேசிய ஸ்டாலின் அதில் 50% கூட கொடுக்க முடியாதபடி பல நிபந்தனைகளை விதித்தார் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். தொடர் கொலைகள், ஜாதி மோதல்கள், பாலியல் வன்கொடுமைகள், தனியாக வசிக்கும் முதியோர்கள் குறிவைத்து தாக்கப்படுதல், கொலை செய்யப்படுதல் போன்ற சட்டவிரோத சம்பவங்கள் அதிகரித்துள்ளன என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். பெண்கள் பாதுகாப்பாக வாழ முடியாத மாநிலமாக, நகரமாக மாற்றியதுதான் ஸ்டாலின் மாடல் திமுக அரசின் சாதனை என்றும், கடந்த 4 ஆண்டுகளாக போதைப்பொருள் புழக்கம் மற்றும் பயன்பாடு தமிழகத்தில் பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். சென்னை, கோவை மற்றும் கடலோர மாவட்டங்களில் மெத்தபெட்டமைன், கஞ்சா போன்ற போதைப் பொருட்களின் புழக்கம் மற்றும் கடத்தல் அதிகரித்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர், குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள், இளைஞர்களிடையே போதைப்பொருள் விற்பனை மிகவும் அதிகரித்துள்ளது என்றும், இவைகளை தடுப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என இந்த அரசு வாய்ஜாலம் காட்டினாலும் அனைத்தும் ஏட்டளவிலேயே உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். கொலைகள் மற்றும் வன்முறைகள் தமிழகத்தில் அதிகரித்த வண்ணம் உள்ளன என்றும், குறிப்பாக தான் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, கொலை, கொள்ளை, வழிப்பறி இவற்றை பற்றி சட்டமன்றத்திலும் அறிக்கைகள் வாயிலாகவும் பலமுறை எடுத்துக் கூறியும் இந்த அரசிடம் கடுமையான உறுதியான நடவடிக்கைகள் எதுவும் இல்லை என்றும், குறிப்பாக 13 ஆண்டுகளுக்கு பிறகு கள்ளச்சாராய மரணம் 2 முறை நிகழ்ந்தேறியதுதான் ஸ்டாலின் மாடல் அரசின் சாதனை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் புரட்சித் தலைவி அம்மாவின் நல்லாசியோடு நடைபெற்ற கழக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்கள், குறிப்பாக அத்திக்கடவு அவிநாசி திட்டம், மெட்ரோ ரயில் திட்டம், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், 50 ஆண்டு கால காவிரி பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு, குடிமராமத்து திட்டம், விவசாய பம்பு செட்டுகளுக்கு 24 மணி நேர மின் சப்ளை, 6 புதிய மாவட்டங்களை உருவாக்கியது, அனைத்து மாவட்டங்களுக்கும் புதிய மருத்துவக் கல்லூரிகள் உட்பட 17 புதிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளை ஆரம்பித்ததை கழக பொதுச் செயலாளர் பட்டியலிட்டுள்ளார். மேலும் சுமார் 50 லட்சம் மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி, வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து தமிழகத்தை தொழில்துறையில் முன்னணி மாநிலமாக மாற்றியது, பெண்கள் பாதுகாப்பாக வாழத் தகுந்த மெட்ரோ நகரங்களில் முதலிடமாக சென்னையை தொடர்ந்து தக்க வைத்ததென்று சாதனைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம் என்று தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர், இந்த 4 ஆண்டுகளில் ஸ்டாலின் மாடல் திமுக அரசு இதுபோல் ஒரு சாதனையை குறிப்பிட்டு கூற இயலுமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார்.